நான் பேச போகின்ற செய்தி ஒரு நபரை பற்றியது, ஒருவரை பற்றியது. அந்த ஒருவர் யார் என்றால் மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு. மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பை பற்றி நான் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறேன். அவரை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். அதிலே வேதத்தில் இல்லாத பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கோ நான் வேதத்தின் படியான விடயங்களை மட்டுமே உங்களுக்கு பேசப் போகிறேன். ஏனென்றால் இது ஒரு யோசேப்பு பற்றிய ஒரு பைபிள் காலேஜ் பாடம் அல்ல. அப்படியா இருந்தால் மற்ற விஷயங்களையும் நான் சொல்லிக் கொடுக்கலாம். இது ஒரு சபை ஆராதனை. இந்த யோசேப்பை பற்றி சில இதுவரை அநேகர் அறிந்திராத சில விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பது மாத்திரமல்ல, இறுதியில் அதில் இருக்கின்ற ஒரு ஆவிக்குரிய விஷயத்தையும் கூட நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. புரிகிறதா? யோசேப்பு, இந்த யோசேப்பு ஒரு முக்கியமான நபர். இப்போ நான் முதலாவது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். எனக்கு உண்மையாய் நீங்கள் அதற்கு பதில் சொல்லுங்கள். கட்டாயம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, தெரியாதிருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. இருந்தாலும் இந்த கேள்வியை நான் உங்களிடத்திலே கேட்கிறேன். ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். வெட்கப்படாமல் அதற்கு பொருத்தமாற்போல் நீங்கள் கைகளை உயர்த்துங்கள். ஓகேயா? சரி. மத்தேயு 1வது அதிகாரத்திலே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று தொடங்கி ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்ற ஒரு பெயர் பட்டியல் ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரை வருகிறது. அதை எத்தனை பேர் கவனமாக வாசித்திருக்கிறீர்கள்? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். சரி, எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள்? சரி சரி, பிரைஸ் தி லார்ட். இப்போ என்னுடைய யூடியூப் பார்க்கிறவர்கள் அந்த பெயர் பட்டியலிலிருந்து அடிக்கடி நான் பிரசங்கம் செய்வதை கவனித்திருப்பீர்கள். 5வது வசனத்திலிருந்து பிரசங்கம் செய்திருக்கிறேன், 6வது வசனத்திலிருந்து பிரசங்கம் செய்திருக்கிறேன். சரி, இப்போ கவனமாக தங்கி தாபரித்து நின்று யோசித்து யாராவது அந்த பெயர் பட்டியலை வாசித்திருக்கிறீர்களா? இல்லை, பரவாயில்ல. இப்போ லூக்கா 3வது அதிகாரத்திலே 23வது வசனத்தில் இருந்து கூட இதே மாதிரியான ஒரு பெயர் பட்டியல் வருகிறது. எத்தனை பேர் கண்டிருக்கிறீர்கள்? கையை தூக்கி காட்டுங்க. ஓகே, இப்போ லூக்கா 23வது அதிகாரத்தில் இப்போ இதை நீங்கள் வீட்டிலே போய் வாசிங்கள். இது பிரசங்கம் மாத்திரம்தான். நான் உங்களுக்கு சில ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் லூக்கா 3ஆம் அதிகாரத்திலேயும் இதே யோசேப்பின் வம்சம் வருகிறது. அதாவது மத்தேயுவிலே ஆபிரகாமில் தொடங்கி யோசேப்பு வரை வருகிறது. ஆனால் லூக்காவில் யோசேப்பு தொடங்கி ஆபிரகாம் வரை போய் அங்கு நிற்காமல் அதையும் தாண்டி ஆதாம் வரை போகிறது. புரிகிறதா? சரி, இப்போ நமக்கு ஆதாம் வரை போன கதையும் தேவையில்லை, ஆபிரகாம் வரை போன கதையும் தேவையில்லை. புரிகிறதா? சரி, இப்போ இதோ கடைசி கேள்வி. இந்த கடைசி கேள்வியில் 2 பகுதிகள் உண்டு. எத்தனை பேர் சும்மாவாவது மத்தேயு 1இன் பெயர் பட்டியலையும் லூக்கா 3இன் பெயர் பட்டியலையும் வாசித்திருக்கிறீர்கள்? சரி, இதிலே யார் கவனித்தீர்கள்? மத்தேயுவிலே வருகிற பெயர் பட்டியலில் தாவீது முதல் யோசேப்பு வரையான அந்த பெயர்களை லூக்கா 3இல் யோசேப்பு முதல் தாவீது வரையான பெயர் பட்டியலோடு ஒப்பிட்டு பார்த்தால் இடையில் வருகிற பெயர்கள் எல்லாம்
வேறு வேறு பெயர்கள். எத்தனை பேர் கவனித்திருக்கிறீங்க? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இப்போ தான் கவனிச்சிங்களா இல்லை முந்திய கவனிச்சிட்டிங்களா? முந்திய கவனிச்சிட்டிங்க. எத்தனை பேர் கவனித்திருக்கிறீர்கள்? சரி, இப்போ அன்பானவர்களே, இதைத்தான் இப்போ 2-3 பேர் தான் கவனித்திருக்கிறார்கள். ஆகவே நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து விட்டு போகலாம் என்று விரும்புகிறேன். ஓகே, சந்தோஷமா? காலையிலேயே ஒரு புதிரை புரிந்து கொள்ள போகிறோம். இப்போ மத்தேயு 1வது அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அன்பானவர்களே. அந்த பிரச்சனை என்னவென்றால் 16வது வசனத்துக்கு வரும் பொழுது அது என்ன சொல்லுகிறது என்று வாசியுங்கள். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். சரி அன்பானவர்களே, நீங்கள் இந்த பெயர் பட்டியலை வாசிக்கும் பொழுது அடிக்கடி பொதுவான சில பெயர்கள் வந்து கொண்டே இருக்கும். யாக்கோபு வரும், யோசேப்பு வரும், ஏலி வரும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே ரொம்ப பொதுவான பெயர்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் ஒரு யாக்கோபு இருந்தார். அந்த யாக்கோபுக்கு யோசேப்பு என்ற ஒரு மகன் இருந்தார். அந்த யாக்கோபையும் அந்த யோசேப்பையும் இங்கு வருகிற யாக்கோபு யோசேப்போடு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த யாக்கோபு யோசேப்பின் தந்தை. புரிகிறதா? ஆனால் லூக்காவிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யோசேப்பின் தந்தை ஏலி என்று இருக்கும். ஓகேயா? அந்த வசனத்தை கண்டுட்டீங்களா நீங்க? லூக்கா 3 அந்த வசனத்தை வாசிங்க. வசனத்தை சொல்லிட்டு வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். அந்த யோசேப்பு யாரின் குமாரன்? ஏலியின் குமாரன். ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தின்படி யாக்கோபின் குமாரன். அது மாத்திரமல்ல, ஏலியின் அப்பா மாத்தாத் என்று லூக்காவிலே வரும், மத்தேயுவிலே மாத்தான் என்று வரும். இப்படி எல்லா பெயர்களுமே வித்தியாசமான பெயர்கள். இப்போ என்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா அன்பானவர்களே? மத்தேயு 1:16 யாக்கோபுடைய மரியாளுடைய புருஷனாகிய யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகின்ற இயேசு பிறந்தார். அப்போ யாருடைய வம்சம் காட்டப்பட்டிருக்கிறது? யோசேப்பின் வம்சம். லூக்காவில் கூட யாருடைய வம்சம் காட்டப்பட்டிருக்கிறது? யோசேப்பின் வம்சம். இப்போ அந்த பெயர் பட்டியலில் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்க முன்பதாக நான் உங்களிடத்திலே ஒரு பிரச்சனையை கேட்க போகிறேன். என்ன பிரச்சனை தெரியுமா? இயேசு தாவீதின் குமாரன் என்று எண்ணப்படுகிறார், அப்படிதானே? இயேசு தாவீதின் குமாரன். அப்போ தாவீது சாலமோனை பெறுகிறார், சாலமோன் ரெகொபியாமை பெறுகிறார். இப்படி பிள்ளைகளை பெற்று 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 கடைசியில் யாக்கோபு என்று ஒருவர் பிறக்கிறார். அந்த யாக்கோபுக்கு மகனாக யோசேப்பு பிறக்கிறார். ஆகவே யோசேப்பு தாவீதின் குமாரன். ஓகேயா? யோசேப்பு தாவீதின் குமாரன். ஆனால் இயேசு யோசேப்பின் குமாரனா? இயேசு யோசேப்பின் குமாரன் இல்லையே. அப்போ எப்படி இயேசு தாவீதின் குமாரனாய் வருவார்? இப்போ மரியாளின் குமாரன் தான் இயேசு. மரியாளை கல்யாணம் கட்ட முன்பே, அதாவது யோசேப்பு மரியாளை கல்யாணம் கட்ட முன்பே மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாகி இருக்கிறார், அற்புதமாக. அப்போ இயேசுவுக்கு இந்த பூமியில் ஒரு தகப்பன் இல்லை. யோசேப்பு இயேசுவின் தகப்பன் இல்லை. மரியாளை கல்யாணம் கட்டினபடியினால் இயேசுவின் தந்தை என எண்ணப்பட்டார். இப்போ அங்கு அன்று வாழ்ந்த ஜனங்களுக்கு இந்த இயேசு யோசேப்பின் குமாரன் அல்ல என்று தெரியாது. ஆகவே அவர்கள் யோசேப்பின் குமாரனாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே தாவீதின் குமாரனாக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் தப்பில்லை. ஆனால் நமக்கு தெரியும் இயேசு யோசேப்பின் குமாரன் இல்லை என்று. அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள் இயேசு தாவீதின் குமாரன் என்று? சும்மா வேண்டுமானால் பேச்சுக்கு சொல்லலாம். உண்மையில் இயேசு தாவீதின் குமாரன் இல்லை. ஆனால்
பேச்சுக்கு ஆவியானவர் சொல்லுவார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார் என்று எழுதும் வேதம். ஆனால் தாவீதின் குமாரன் என்று எண்ணப்பட்டார் என்று சொல்லாது, தாவீதின் குமாரன் என்றே சொல்லும். அப்படியானால் இயேசு தாவீதின் குமாரன் தான். எப்படி? எத்தனை பேருக்கு தெரிந்து கொள்ள ஆசை? சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ அதை தெரிந்து கொள்வதற்கு யூத கலாச்சாரத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யூத கலாச்சாரம் என்பது தேவன் அருளிய கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் வேதத்திலே கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்றாலும் வேதமானது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, யூதர்களாலேயே எழுதப்பட்டது. ஆகவே யூதர்களுக்கு அந்த கலாச்சாரம் தெரியும். ஆகவே வேதத்தில் உள்ள சில விஷயங்களை புரிந்து கொள்ள யூதர்களுடைய கலாச்சாரம் அடங்கிய டல்முட், மிஷ்னா, கெமாகா, ஆவோத், மிட்ராஷ் போன்ற கலாச்சார நூல்களையும் ஆராய வேண்டும். ஆனால் அவை எதுவுமே தேவனுடைய வார்த்தை அல்ல. அவை வெறும் சரித்திர நூல்கள் தான். நமக்கு உதவி செய்யுமே ஒழிய அதிலிருந்து தேவனுடைய வார்த்தை எடுக்க முடியாது. தேவ வார்த்தையில் இருக்கின்ற சில யூத கலாச்சார மற்றும் சரித்திர அம்சங்களை அவற்றிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் நான் உங்களுக்கு ஒரு யூத கலாச்சாரத்தின் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ யூதர்களை பொறுத்தவரை ஆண் பிள்ளைகளைத்தான் விரும்புவார்கள், பெண் பிள்ளைகளை விரும்ப மாட்டார்கள். காரணம், யூதர்களுடைய கலாச்சார காலத்தில், வேத காலத்தில் பெண்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கவே இல்லை. பெண் பிள்ளைகள் பெற்றால் அது அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவலி. அதாவது யூதர்களுடைய கலாச்சாரத்திலே பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான சம உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கவில்லை. வேதத்தை கூட பாருங்கள், ஆண் பிள்ளைகளின் பெயர்கள் வரும், பெண் பிள்ளைகளின் பெயர்கள் வராது. பெண் பிள்ளைகள் பாடசாலை போய் படிப்பது கிடையாது. முழு வேதத்திலும் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தால் ஆங்காங்கே அவ்வப்போது 1-2 பெண்கள் நன்றாய் படித்திருப்பார்கள். பழைய ஏற்பாட்டிலே தெபோராள் நன்றாய் படித்தவர், ஒரு நியாயாதிபதி. ஆகவே அவர் ஒரு விதிவிலக்கு. இப்படி 1-2 பெண்மணிகள் ஒரு விதிவிலக்காக இருந்தாலும் பொதுவாக பெண்களுக்கு யூத கலாச்சாரத்தில் பெரிய ஒரு இடம் இருக்கவே இல்லை. இப்போ அந்த காலத்தில் இப்போ இருக்கிறது மாதிரி ஸ்கேன் மற்றும் அதிநவீன மருத்துவ வசதிகள் எதுவுமே இருக்கவில்லை. ஆகவே ஒரு பெண் கர்ப்பவதி ஆகிவிட்டால் எல்லாரும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள், ஜெபிப்பார்கள். ஆனால் அந்த பிள்ளை பிறக்கும் வரை இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று அவர்களுக்கு தெரியாது. மனம் பதைக்கும். ஐயோ, பெண் பிள்ளை பிறந்து விடக்கூடாதே, ஆண் பிள்ளை பிறக்க வேண்டுமே என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். பிறந்த பிறகுதான் தெரியும் ஐயோ பெண் பிள்ளை என்று. உடனே என்ன சொல்வார்கள் தெரியுமா? மாகா, அதாவது கசப்பு என்று சொல்வார்கள். கசப்பு, இனிமேலாம் போய்விட்டதே, குடும்பத்துக்குள் ஒரு கசப்பு சேர்ந்து விட்டதே என்று மாகா என்று பெயர் வைப்பார்கள். அதுதான் மரியாள் என்று தமிழிலே வருகிறது, மேரி என்று ஆங்கிலத்திலே வருகிறது. மரியாள் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? கசப்பு. கசந்த மாறா மதுரமாகும். ஞாபகம் இருக்கா? ஓகே. இதனால் தான் இந்த மரியாள் என்று குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை இருக்கும். நீங்கள் வேதத்தில் புதிய ஏற்பாட்டை பார்த்தால் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணும் மரியாள். மக்தல் என்கின்ற இடத்திலிருந்து வந்த ஒரு பெண், விபச்சாரியாய் இருந்து 7 பிசாசுகள் துரத்தப்பட்ட அவளும் மரியாள். ஆகவே அவளுக்கு மகதலேனா மரியாள் என்று பேர், அவள் வந்த ஊரோடு சேர்த்து. ஏகப்பட்ட மரியாள் இருக்கிறபடினால் இயேசுவின் தாயாகிய மரியாள், மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், அடுத்த மரியாள், இப்படியெல்லாம் வேதம் சொல்லும். ஏகப்பட்ட மரியாள்கள். புரிகிறதோ? அப்போ ஒரு தந்தை
தாய் இருக்கிறார்கள், ஒரு தந்தை இருக்கிறார். அவருக்கு ஆண் பிள்ளைகளே இல்லையாம். நான் உங்களுக்கு யூத கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆண் பிள்ளைகளே இல்லையாம். அப்போ அவருடைய சந்ததி அவரோடு முற்று பெறுகிறது. யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒருவரோடு அவருடைய சந்ததி முற்று பெறுகிறது என்றால் அது அவருக்கு ஒரு சாபமாக எண்ணப்படும். இப்ப என்னை போல ஒரு யூத குடும்பம் இருந்தால் அந்த ஆள் முடிந்தது. எனக்கு இருக்கிறது ஒரே மகள். இப்ப உங்கள் பாஸ்டருக்கு மகனும் மகளும் உண்டு, எனக்கு இருப்பது ஒரே மகள். அப்போ நான் அந்த காலத்தில் வேத காலத்தில் வாழ்ந்த ஒரு யூத அப்பாவா இருந்தால் ஐயோ பெரிய கஷ்டப்படுவேன். இப்போ அநேகமாக இப்படி மகள்மாரை பெற்ற அப்பாமார் என்ன தெரியுமா செய்வார்கள்? இன்னும் ஒரு மனைவியை எடுத்து பிள்ளை பெற பார்ப்பார்கள். அந்த பெண்ணும் ஆண் பிள்ளை பெற்று தராவிட்டால் இன்னும் ஒரு மனைவி எடுப்பார்கள். இப்படி எப்படியாவது தனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டுமே என்று தவிப்பார்கள், துடிப்பார்கள், முயற்சி செய்வார்கள். ஆனால் ஒரு நல்ல அப்பாவாயிருந்தால், நல்ல கணவனாயிருந்தால், தன் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது, நான் இன்னொரு மனைவியை எடுக்க மாட்டேன் என்று ஒரு கணவன் தீர்மானிப்பானே, ஆனால் அவனுடைய சந்ததியை கொண்டு போவதற்கு யூத கலாச்சாரத்திலே ஒரு வழி உண்டு. அந்த வழி என்ன தெரியுமா? இப்போ என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு மகள் தானே இருக்கிறாள், நான் இன்னொரு திருமணம் செய்ய விரும்பாத கணவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என் மகள் திருமணம் செய்யும் பொழுது அதே திருமண நிகழ்வில் நான் சட்டப்படி என் மருமகனை என் வாரிசாக நான் பிரகடனம் செய்வேன். அப்போ என் மகளை கல்யாணம் கட்டுகிறவன் அன்றிலிருந்து எனக்கு மருமகன் மாத்திரமல்ல, எனக்கு மகன். அப்போ அவனுக்கு உண்மையான ஒரு தந்தை உண்டு, ஆனால் இன்னொரு தகப்பனும் உண்டு. அந்த தகப்பன் தான் சுரேஷ். புரிகிறதா? அந்த ஒரு ஒப்பந்தத்தை நடத்துவதற்கு செய்முறைகள் எல்லாம் உண்டு, சாட்சிகள் எல்லாம் உண்டு. அதை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு இன்றைக்கு தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரியும்? Praise the Lord. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அன்பானவர்களே, யோசேப்பு இருக்கிறாரே, யோசேப்பின் அப்பா யாக்கோபு. சரியா? யோசேப்பின் அப்பா யாக்கோபு. மரியாளின் அப்பா யார் தெரியுமா? சரித்திரத்தின்படி ஏலி. மரியாளின் அப்பா யார்? ஏலி. சரித்திரத்தின்படி ஏலிக்கு மரியாள் மட்டும்தான் பிள்ளை. ஆண் பிள்ளைகளும் இருக்கவில்லை, வேறு பெண் பிள்ளைகளும் இருக்கவில்லை. சரித்திரத்தின்படி அங்கு ஒரு 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 ஏலி தாத்தா இருந்தாரே, அதுபோல இந்த ஏலி, அங்கு ஏலியின் மனைவி அன்னாள் அல்ல, எல்கானாவின் மனைவி தான் அன்னாள். ஆனால் இங்கு மரியாளின் அப்பா பெயர் ஏலி. சரித்திரத்தில் அது வேதத்தில் இருக்கிறது. ஆனால் சரித்திரத்தின்படி மரியாளின் அம்மா பெயர் அன்னாள். ஓகேயா? சரி, அதை விடுவோமே. இந்த ஏலி ஒரு நல்ல மனுஷன். இருக்கிறது ஒரே மகள் என்றாலும் அவர் இன்னொரு மனைவியை எடுக்கவே இல்லை. ஆகவே மரியாளை திருமணம் செய்து கொடுத்த பொழுது ஏலி தன் மருமகனாகிய யோசேப்பை தன் வாரிசாக பிரகடனம் செய்திருக்கிறார். ஆகவே யோசேப்பு ஏலியின் வாரிசு என்றபடியினால் யோசேப்பின் தந்தையாக ஏலியையும் குறிப்பிடலாம். இப்போ லூக்காவிலே நீங்கள் பார்ப்பது யோசேப்பின் தந்தை ஏலி என்று வருவது அது தவறே கிடையாது. ஆனால் உண்மையில் அந்த ஏலி யாருடைய அப்பா? மரியாளின் அப்பா. அப்படி நீங்கள் பார்த்தால் மரியாளின் அப்பாவாகிய ஏலி
அவருடைய அப்பா அவருடைய அப்பா அவருடைய அப்பா என்று அவர்கள் போகும் பொழுது, நீங்கள் வாசியுங்கள் 31வது வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். 31வது வசனத்தை கவனியுங்கள். எலியாக்கீம் மெலேயாவின் குமாரன், மெலாயா மைனானின் குமாரன், மைனான் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். கவனிங்க, ஏலி தாவீதின் எந்த குமாரனின் வழியில் வந்தவர்? நாத்தான் என்னும் குமாரனின் வழியில் வந்தவர். தாவீதுக்கு மொத்தம் 20 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 20ல் ஒரு பிள்ளை தான் நாத்தான். நாத்தான் தீர்க்கதரிசி வேறு. தாவீதுக்கு நாத்தான், காத் என்ற தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அந்த நாத்தான் இல்லை, இது தாவீதுக்கு ஒரு மகன் இருந்தார், அவருடைய பெயர் நாத்தான். அந்த நாத்தானின் வம்சத்திலே வந்தவர் தான் யார்? ஏலி. அப்போ ஏலி தாவீதின் குமாரனா இல்லையா? தாவீதின் குமாரனா இல்லையா? சொல்லுங்க, தாவீதின் குமாரன். அப்போ ஏலியின் மகள் யார்? மரியாள். மரியாளின் மகன் யார்? இயேசு. அப்போ இயேசு தாவீதின் குமாரன் அல்லவா? இப்போ மத்தேயுவிலே நீங்கள் யோசேப்பின் வம்சத்தை பாருங்கள். அதிலே 6வது வசனத்தை பாருங்கள். யோசேப்பு தாவீதின் எந்த குமாரனின் வம்சத்திலே வந்தார் என்று வாசிங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். அப்புறம் சாலமோன் ரெகோபெயாமை பெற்றான். புரியுதா? இப்போ யோசேப்பு, அதாவது யோசேப்பின் அப்பாவாகிய யாக்கோபு தாவீதின் எந்த மகனிலிருந்து வந்தவர்? சாலமோனிலிருந்து. ஆனால் ஏலி என்கின்ற யோசேப்பின் அப்பா, அதாவது மரியாளின் தந்தை, தாவீதின் எந்த மகனிலிருந்து வந்தவர்? நாத்தானிலிருந்து வந்தவர். இப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்போ தாவீதின் சாலமோன் என்ற மகன் மூலமாக வந்தவர் யோசேப்பு. தாவீதின் நாத்தான் என்ற மகன் மூலம் வந்தவர் மரியாள். ஆகவே இயேசுவின் தாயும் தாவீதின் குமாரத்தி என்றபடியினால் இயேசு தாவீதின் குமாரன். புரியுதா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தவறு செய்யவே மாட்டார். புரிகிறதா? ஆண்டவர் தவறு செய்யவே மாட்டார். நீங்கள் இந்த பெயர் பட்டியலை வாசிக்கும் போது ஒரே மாதிரி பெயர்கள் சில 2 பக்கமும் வரும். ஒரே ஆள் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் பொதுவான சில பெயர்கள், உதாரணமாக ஜெருபாபேல், அதாவது ஜெருபாபேல் என்று வரும். செருபாபேல் என்றால் பாபிலோனிலே பிறந்த எல்லாருக்கும் செருபாபேல் என்று பெயர் வைத்தார்கள். பாபிலோனிலே பிறந்தவன். புரியுதா? ஆகவே ஒரே மாதிரி சில பெயர்கள், அப்பா பிள்ளை பெயர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரும். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாத்தான் என்கின்ற தாவீதின் மகன் மூலமாய் மரியாள் வந்தார். சாலமோன் என்ற மகன் மூலமாய், தாவீதின் மகன் மூலமாய் யோசேப்பு வந்தார். மற்றது அன்பானவர்களே, நீங்கள் மத்தேயு புத்தகத்தையும் லூக்கா புத்தகத்தையும் எடுத்து பார்த்தால் இரண்டுமே இயேசுவின் கதையை சொன்னாலும் மத்தேயு இயேசுவை யூதர்களுக்கு ராஜாவாய் காட்டுகிறார். ஆகவே தாவீதின் குமாரனாகிய ராஜாவாகிய சாலமோன், சாலமோனின் குமாரனாகிய ராஜாவாகிய ரெகோபாம் என்று அந்த ராஜ வம்சத்தில் யோசேப்பு வந்ததை மத்தேயு காட்டுகின்றபடியினால் மத்தேயு சுவிசேஷத்திலே மரியாளை விட யோசேப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிகிறதோ? ஆனால் லூக்கா சுவிசேஷம் இயேசுவை மனுஷகுமாரனாக, மனுஷனாக காட்டுகின்றபடியினால் இயேசுவின் மானுஷிக பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் லூக்கா புத்தகத்திலே உண்டு. இப்போ மரியாளிடத்தில் தேவதூதன் வந்து நீ கர்ப்பவதியாக போகிறாய் என்று சொன்னது மத்தேயுவிலே இல்லை. எலிசபெத் கர்ப்பமாய் இருக்கிறாள், எலிசபெத் யோவான் ஸ்நானனை பெற போகிறாள், அந்த கதை மத்தேயுவிலே இல்லை. மரியாள் எலிசபெத்தை பார்க்க போய் அங்கு 3 மாதம் தங்கியிருந்த கதை மத்தேயுவிலே இல்லை.
அதே நேரம் யோசேப்பு மரியாளை தள்ளிவிட நினைத்ததும், யோசேப்புக்கு தேவதூதன் வந்து சொப்பனத்திலே சொன்னதும் லூக்காவிலே இல்லை, மத்தேயுவிலே இருக்கிறது. அப்போ நாம் படிக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் சிலவற்றை தெரிந்து கொண்டால் அது நாம் அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு இலகுவாய் இருக்கும். புரியுதா? இப்போ அன்பானவர்களே, யோசேப்பு மத்தேயு புத்தகத்திலே யோசேப்பை காட்டி இருக்கின்றது கூடுதலாக. இப்போ யோசேப்பை பற்றின ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் நினைக்கிறார்கள் இந்த நத்தார் நாடகங்களிலே வருகிற யோசேப்பு வயது போன ஒருவர். சரியா? இன்று வரை எனக்கு புரியாத ஒரு குழப்பம், ஏன் அந்த யோசேப்பு ஒரு கம்பு எடுத்துக்கொண்டு வருவார் என்று அடிக்கடி நான் சொல்லுவேன். எனக்கு அது ஒரு பெரிய குழப்பமாகவே இருந்தது. யோசேப்பு ஒரு கோல் எடுத்துக்கொண்டு தான் வருவார். மரியாள் வரும் ஒரு பொம்மையோடு. ஆனால் வருகிற யோசேப்போ ஒரு கிழவனாய் போல வருவார். ஆனால் அவ்வளவு கிழவன் அல்ல, 40 வயதில் கல்யாணம் கட்டினார். உங்களுக்கு தெரியுமா, சில பேர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று தவறாக. யோசேப்பு ஏற்கனவே திருமணம் செய்திருந்தவராம். அவருக்கு 4 மகன்மாரும் சில மகள்மாரும் இருந்திருக்கிறார்களாம். அதனால் தானாம் மாற்கு சுவிசேஷத்தின் 6வது அதிகாரத்திலே, நீங்க வாசிங்க, மாற்கு 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? அடுத்த வசனத்தை வாசிங்க பாருங்க. இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அப்போ இயேசுவுக்கு 4 சகோதரர்களும் சில சகோதரிகளும் இருந்ததாக வேதத்திலே இப்பொழுது வாசிக்கிறோம். இப்போ இதை ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மரியாள் மரிக்கும் வரை கன்னியாகவே இருந்தார், அவருக்கு வேறு பிள்ளைகளே வரவில்லை, அவர் கன்னி மரியாளாகவே தான் அவர் இருந்தார். ஆனால் யோசேப்பு ஏற்கனவே கல்யாணம் கட்டியிருந்தபடியினால் அந்த யோசேப்புக்கு வேறு 4 மகன்மாரும் இன்னும் சில மகள்மாரும் இருந்ததாக சிலர் சொல்லுகிறார்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு வசனத்தில் இருந்து உடைத்து இது ஒரு தவறான உபதேசம் என்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒருவேளை யோசேப்புக்கு வேறு பிள்ளைகள் இருந்திருப்பார்களே, ஆனால் இப்போ மரியாள் தானே யோசேப்பின் மனைவி, அப்போ மரியாள் தான் அந்த பிள்ளைகளுக்கும் தாய். யோசேப்பு இடையிலே இறந்து விட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. வேதத்தின் படியும் அதை நாம் நிரூபிக்கலாம். எப்படி என்றால், கடைசியாக யோசேப்பு காணப்படுகின்ற தருணம் எது தெரியுமா? இயேசு 12 வயதில் பாஹ் மித்ஸ்வா என்ற உற்சவத்துக்காக எருசலேமுக்கு போகிறாரே, அப்புறம் அவர்கள் திரும்பி நாசரேத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது இயேசு உறவினர்களோடு இருப்பார் என்று பார்த்து அவர் இருக்கவில்லையே. அந்த சம்பவம் தான், அதில் தான் யோசேப்பு கடைசியாக காணப்படுகிறார். அதற்கு பிறகு யோசேப்பு இல்லை. அதற்கு சில வருஷங்களுக்கு பிறகு யோசேப்பு மரித்து போயிருக்க வேண்டும். இயேசு 33 வயதில் சிலுவையிலே மரிக்கிறார். ஒரு ஆண் பிள்ளையினுடைய கடமை என்ன தெரியுமா? ஒரு ஆண் பிள்ளையினுடைய கடமை 40 வயது வரை, தன் தாய் விதவையா இருந்தால் 40 வயது வரை அந்த விதவை தாய் தன்னோடு தான் இருக்க வேண்டும். அதாவது எனக்கு அம்மா உண்டு, அப்பா இறந்து விட்டார் என்றால் நான் 40 வயதாகும் வரை என் அம்மாவை நான் பார்த்து கொள்ள வேண்டும். எனக்கு தம்பிமார் இல்லை என்றால் 40 வயதில் நான் திருமணம் செய்து, 40 வயதில் தான் நான் திருமணம் செய்ய முடியும். 40 வயது தாண்டியும்
என் அம்மாவை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் எனக்கு தம்பிமார் இருந்தால் நான் 40 வயதாகி நான் திருமணம் செய்தவுடன் என் தம்பிக்கு என் அம்மாவை பொறுப்பு கொடுக்க வேண்டும். அவனுக்கு 40 வயது வரும் வரை. அவனுக்கும் இன்னொரு தம்பி இருந்தால் அவன் 40 வயது வரை அம்மாவை பார்த்துவிட்டு அம்மாவுக்கான பொறுப்பை தன் தம்பிக்கு கொடுப்பான். இப்போ இயேசுவுக்கு அண்ணன்மார் இருந்திருந்தால், அதாவது யோசேப்புக்கு வேறொரு மனைவி மூலம் பிறந்த 4 ஆண் பிள்ளைகள் தான் இப்பொழுது நீங்கள் மாற்கு 6:3 வாசித்த அந்த 4 பேரும் என்றால், இயேசுவுக்கு உரிமை இல்லை மரியாளை குறித்த பொறுப்பை இன்னொரு ஆளுக்கு கொடுப்பதற்கு. உங்களுக்கு இதுவரை தெரிந்திராவிட்டால் இப்பொழுது இன்னும் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாசியுங்கள். யோவான் 19வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். யோவான் 19, 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இப்ப கவனிங்க. மிச்சத்தை வாசிங்க. அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இப்போ மரியாளுக்கு 4 மகன்மாரும் இன்னும் சில மகள்மாரும் உண்டென்று நீங்கள் வேதத்திலே வாசித்து விட்டீர்களா இல்லையா? மாற்கு 6 அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க யோவான் எப்படி மரியாளை தன்னிடமாய் அன்று முதல் சேர்த்து கொள்ள முடியும்? அதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த 4 ஆண் பிள்ளைகளும் மற்ற பெண் பிள்ளைகளும் இயேசுவுக்கு அண்ணன்மாரோ அக்காமாரோ அல்ல, தம்பிமாரும் தங்கைமாரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு தான் மரியாளின் மூத்த மகன். 33 வயதில் இவர் உலகத்தை விட்டு போகிறார் அல்லவா? ஆகவே ஒரு மனுஷனாக அவர் கடைசியாய் நிறைவேற்றின கடமை என்ன தெரியுமா? ஒரு மனுஷனாக என் விதவை தாயை நான் இன்னும் 7 ஆண்டுகள் வைத்து பராமரிக்க வேண்டும். நான் அந்த பொறுப்பை செய்ய முடியாமல் போகிறபடினால் எனக்கு நெருக்கமாயிருந்த ஒருவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு செல்லுகிறேன் என்பதற்காகத்தான் யோவானை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய். மரியாளை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் மகன் என்று. ஏன்? அடுத்த தம்பி இன்னும் 7 வருஷங்களில் தான் மரியாளை குறித்து பொறுப்பெடுக்க முடியும். ஏனென்றால் இயேசு மரியாளை இன்னும் 7 வருஷங்கள் பராமரிக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, யூத கலாச்சாரம் தெரிந்தால்தான் இது புரியும். இல்லாவிட்டால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ஆண்டவர் யோவானுக்கு சபையை பொறுப்பு கொடுத்து விட்டு போய்விட்டார், சபை யோவானுக்கு தான் பொறுப்பு, அது இது என்று கதை விட்டு கொண்டு இருப்பார்கள். இப்போ அன்பானவர்களே, யோசேப்பை பற்றின சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம் அல்லவா? இனி மத்தேயு 1வது அதிகாரத்திலே யோசேப்பின் கதைக்கு வருவோம். சரி, இப்போ நான் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு கதையின் ஒரு சில அம்சங்களை சொல்ல போகிறேன். சொல்லிவிட்டு கேட்கிறேன், அது சரியா என்று நீங்கள் சொல்லுங்கள், சரியா இல்லையா என்று. யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் அவர்கள் கல்யாணம் கட்டவில்லை. அந்த நேரத்தில் தான் மரியாளுக்கு தேவதூதன் வந்து சொல்லுகிறார், இப்படி நீ கர்ப்பவதியாக போகிறாய். அப்போ மரியாள் பதறுகிறார். அப்போ காபிரியேல் சொல்லுகிறார், பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம், இது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவருக்கு இயேசு என்று நீ பெயர் வைக்க வேண்டும், அப்படி இப்படியெல்லாம் தேவதூதன் சொல்லிவிட்டார். நீங்கள் பிறகு லூக்கா 1வது அதிகாரத்தை வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். இப்போ தேவதூதன் ஒரு வேலையை செய்யாமல் போய்விட்டார். என்ன செய்யாமல் போய்விட்டார்?
அவர் மரியாள் என்ற அந்த கன்னிப்பெண்ணிடம் பேசின கையோடு போய் மரியாளின் அம்மாவோடும் அப்பாவோடும் ஒரு வார்த்தை பேசி இருக்க வேண்டும். இப்படி நான் காபிரியேல் என்ற தூதன், உங்கள் பிள்ளை கர்ப்பவதியானது ஒன்றும் தப்பல்ல, பரிசுத்த ஆவியினால் தான் அவளுக்கு குழந்தை வந்திருக்கிறது, அவர் உலகத்தின் இரட்சகர் என்றெல்லாம் சொல்லி இருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது. காபிரியேல் அம்மா அப்பா பக்கம் போனாரா? அவர் பாட்டுக்கு போய்விட்டார். இப்போ மரியாள் போய் தன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொல்ல முடியுமா, நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன், தேவ தூதன் வந்து எல்லாம் சொன்னார்? எந்த அம்மா நம்பும்? இப்போ அன்பானவர்களே, நமக்கு தெரியும் சரித்திரத்திலே ஒரு தடவையாவது ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிவிட்டார் என்று. ஆமாவா இல்லையா? மரியாள் கர்ப்பவதியானது நமக்கு தெரியும், சரித்திரத்திலே ஒரு தடவையாவது நடந்து விட்டது. இப்படி இருக்க இன்று ஒரு கன்னிப்பெண் வந்து, மரியாளுக்கு நடந்தது மாதிரி எனக்கும் நடந்து விட்டது, நானும் கர்ப்பவதியாக இருக்கிறேன் என்றால் ஏற்றுக்கொள்வோமா? மாட்டவே மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது மரியாளை பொறுத்தவரை, அவர்களை பொறுத்தவரை உலக சரித்திரத்தில் என்றுமே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகவில்லை. அப்படி இருக்கும் பொழுது மரியாள் எவ்வளவு பரிசுத்தமான பிள்ளையாக இருந்தாலும் அவள் போய் தன் அம்மா அப்பாவுக்கு தான் கர்ப்பவதி என்று சொன்னால் அவர்கள் நம்புவார்களா? நான் அந்த யோவான் ஸ்நானன் என்ற பிரசங்கத்திலே நடித்து எல்லாம் காட்டினேன். அப்படி சொல்லியிருந்தால் அந்த அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கும், அந்த அப்பாவுக்கு என்ன நடந்திருக்கும் என்று. சரியா? இப்போ நமக்கு தெரிந்த கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். அப்போ மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாராம், மரியாள் கர்ப்பவதியாகிவிட்டாராம். அப்புறம் எப்படியோ யோசேப்புக்கு இந்த கதை தெரிய வந்த பொழுது, அவர் நீதிமானாக இருந்தபடியினால் மரியாளை கல்யாணம் கட்டாமல் ஒதுக்கி வைக்க தீர்மானித்தாராம். அப்பொழுது தேவ தூதன் வந்து சொப்பனத்திலே யோசேப்புக்கு சொன்னவுடன் யோசேப்புக்கு புரிந்ததாம், அடடா இது விஷயமே வேறு. ஆகவே யோசேப்பு மரியாளை கல்யாணம் கட்டி கொண்டாராம். அதற்கு பிறகு அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்களாம், இயேசு பிறந்தாராம். அப்படியே கதை போகிறது. இதுதானே நமக்கு தெரிந்த கதை. நான் சொன்ன கதை சரியா? சரினா கையை தூக்கி காட்டுங்க. சரி. பிழை என்ன பிழை என்றால் கேளுங்கள். தேவதூதன் லூக்கா 1 அதிகாரத்திலே மரியாளுக்கு அவள் கர்ப்பவதியாக போகிறாள் என்ற சங்கதியை சொன்னதற்கு பிறகு நேரடியாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் சுற்றி வளைத்து ஒரு காரியத்தை செய்தால் நல்லது என்பது போல சொல்லிவிட்டு போய்விட்டார். என்ன தெரியுமா? உன் இனத்தாளாகிய எலிசபெத்தும் கர்ப்பவதியாக இருக்கிறாள், அவளுக்கு இப்பொழுது 6ஆம் மாதம் என்று சொல்லிவிட்டு தேவதூதன் போய்விட்டார். இப்போ மரியாளுக்கு ஐடியா கிடைத்து விட்டது. என்ன ஐடியா? ஒரு கர்ப்பவதி முதல் 3 மாதங்களுக்குள் தான் மாட்டிக்கொள்ளும். தான் கர்ப்பவதி என்று வாந்தி வரும், மசக்கை வரும், அது இது எல்லாம். 3 மாதங்களுக்கு பிறகு வயிறு தான் காட்டி கொடுக்கும். சரியா? 3 மாதங்களுக்குள் வயிறு காட்டி கொடுக்காது, ஆனால் அவளுடைய வேறு நடத்தைகள் காட்டி கொடுக்கும். ஏன்னா நான் சொல்றது சரியா இல்லையா? அப்படிதானே? இப்போ அந்த முதல் 3 மாதமும் இந்த பிள்ளை என்ன செய்கிறது? எலிசபெத்தை பார்க்க போகிறது போல போகிறது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாது தங்கள் மகள் கர்ப்பவதி என்று. தெரிந்தால் கடைசி வரை நம்ப மாட்டார்கள். இப்போ மரியாள் எலிசபெத்தை பார்க்க போய், எலிசபெத் மரியாளின் சத்தத்தை கேட்டவுடனே, வாழ்த்தை கேட்டவுடனே எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த யோவான் ஸ்நானன் துள்ளினார். எலிசபெத்துக்கு பெரிய சந்தோஷம். அவருக்கு எப்படியோ தெரிந்து விட்டது, கர்த்தரை இந்த பெண் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று. என் கர்த்தரின் தாய் என்னிடத்தில் வந்தது எனக்கு பெருமை என்று அவர் சொல்லுகிறார். எலிசபெத்தின் கடைசி 3 மாதங்களில் மரியாள் எலிசபெத்தை பராமரிக்கிறார். மரியாளின் முதல் 3 மாதங்களில் எலிசபெத் மரியாளை பராமரிக்கிறார். இப்போ மரியாள் திரும்ப நாசரேத்துக்கு வருகிறார். வந்தவுடன் என்ன நடக்கிறது தெரியுமா?
கல்யாணம் நடக்கிறது. இப்போ இதுதான் விஷயம். கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடக்கும்போது யோசேப்புக்கும் தெரியாது. சரி, மரியாளின் அம்மா அப்பாவை விடுவோம். யோசேப்புக்கு தெரியாது தன் மனைவியாய் ஆகப் போகிறவள் கர்ப்பவதி என்று. கல்யாணம் கட்டின பிறகுதான் அவர்களுடைய யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அந்த புருஷனும் பெண்ஜாதியும் குடும்பமாய் இணையும் அந்த முதல் இரவில் தான் யோசேப்புக்கு தெரிந்தது மரியாள் கர்ப்பவதியாயிருக்கிறாள் என்று. அவர் ஆடி போனார். அப்போ அவர் நினைக்கிறார், ஐயோ இவள் கெட்ட பெண். வழங்குதா, மரியாள் ஒன்றுமே விளக்கப்படுத்தவில்லை, எப்படி என்றெல்லாம் சொல்லவில்லை. எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறேன் மரியாள் அழுது அழுது அழுதுதான் சொல்லி இருப்பார். எப்படி இருந்தாலும் இல்லையா, அந்த இமோஷன்ஸ், உணர்வுகள் என்று இருக்கிறதே. யோசேப்பு நீதிமானா இருந்தபடியினால் இப்போ யோசேப்பு என்ன தீர்மானிக்கிறார்? மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி இவளை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று. இப்போ உங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் சங்கடமா இருக்கு இல்லையா? என்ன ஐயா நீ சொல்ற, கட்ட முந்தி தான்ப்பா தெரியும். சரி, பைபிளில் வாசிச்சு பார்ப்போமா? மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஓகேயா? அதாவது மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கையில் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஓகேயா? இப்போ நியமிக்கப்பட்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு சொல்லுவது மனைவியா மணவாட்டியா? சொல்லுங்க சத்தமா. மணவாட்டி. நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஆணுக்கு சொல்லுவது புருஷனா மணவாளனா? மணவாளன். நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆணுக்கு புருஷன் என்றோ நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு மனைவி என்றோ சொல்லுவது தவறு. கல்யாணம் கட்டின பிறகு மணவாட்டி மணவாளன் என்று சொல்லுவதும் தவறு. இப்போ 19வது வசனத்தை வாசியுங்கள். வாசிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு. அவள் மணவாளனாகிய யோசேப்பு அல்ல, அவள் புருஷனாகிய யோசேப்பு. இதோ முதல் ஆதாரம் வேதமே சொல்லுகிறது. யோசேப்பு அவளுக்கு யார்? மணவாளன் அல்ல, புருஷன். சரி, வாசிங்களே. நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். தள்ளிவிட என்றால் என்ன? விவாகரத்து. சரியா? வேதத்தின் மொழி அது. நீங்கள் மல்கியா புத்தகத்திலே வாசித்தால் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்கிறார். தள்ளிவிட, தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து விட்டு மனைவியை தள்ளி விடலாம் என்று மோசே சொல்லி இருக்கிறதாகத்தான் சிலர் வந்து இயேசுவோடு பேசினார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், அப்படி தள்ளி விட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். விபச்சார முகாந்தரம் ஒழிய வேறு எந்த காரணத்தினாலும் தள்ளிவிட முடியாது. அப்போ வேதத்திலே தள்ளிவிட 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 என்று வரும்போதெல்லாம் அது விவாகரத்தை தான் குறிக்கிறதே ஒழிய விவாகம் செய்யாமல் இருப்பதை குறிக்கிறது இல்லை. ஆகவே 19வது வசனத்திலேயே நமக்கு 2 சான்றுகள் உண்டு இவர்கள் கல்யாணம் செய்திருக்கிறார்கள் என்று. ஏனென்றால் யோசேப்பு புருஷனாம், அவர் மனைவியை தள்ளிவிட நினைக்கிறாராம். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இப்ப விளங்குதா? தேவ தூதன் மரியாளை குறித்து யோசேப்புக்கு என்ன சொல்லுகிறார்? உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சேர்த்துக்கொள்ள. அப்ப இன்னும் அவங்க கல்யாணத்துல இணையல போல இருக்குது, கல்யாணம் கட்டுவதைத்தான் அது குறிக்கிறது என்று நினைக்கிறோம். இல்லை, மனைவியை தள்ளிவிட நினைக்கிறவரை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், உன் மனைவி பரிசுத்தமானவள், உன் மனைவியை
நீ சேர்த்து கொள்ள, அதாவது தள்ளி விடாமல் இருக்க ஐயப்படாதே. புரியுதா? ஆகவே 24வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. இப்ப விளங்குதா உங்களுக்கு? இப்ப விளங்குதா? எவ்வளவு ஆதாரங்கள் கண் முன்னே இருக்கின்றன. இவர்கள் கல்யாணம் கட்டிவிட்டார்கள். கட்டின பிறகு தான் யோசேப்புக்கு தெரிய வந்தது தன் மனைவி கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று. என்ன வித்தியாசம்? இன்றைய செய்தி அந்த வித்தியாசத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. அன்பானவர்களை, இவ்வளவு நேரம் சில விஷயங்களை படித்தோம். ஏன் அந்த வித்தியாசமான பெயர் பட்டியல், இயேசு எப்படி தாவீதின் குமாரர், ஏலியார், இதெல்லாம் படித்தோம். ஆனால் இப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆறுதல் செய்தியை கொடுக்கிறார். இந்த 2019 கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தியை கொடுக்க விரும்புகிறார். அது என்னவென்று பார்ப்போம். இப்போ கல்யாணம் கட்டாமல் இருக்கும் போது, கட்ட முன்பு யோசேப்பு தான் கட்ட போகிறவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டால், ஆம், கவலையாயிருக்கும், வேதனையாயிருக்கும். ஆனால் அது அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? இந்த காலத்தில் மாதிரி கல்யாணத்துக்கு முன்பு மணமகனும் மணமகளும் பேசிக்கொள்வதே இல்லை. ஏன்? பார்த்து கொள்வது கூட இல்லை அவர்களுடைய கலாச்சாரத்தில். ஆகவே நடக்காத ஒரு கல்யாணம் நின்று போனால் அது அந்த மணமகனை பாதிக்கவே பாதிக்காது. புரியுதா? ஆனால் இவர் நீதிமானாம். இவர் நீதிமான். நீதிமான் என்றால் யார்? தேவனோடு சரியான உறவில் இருந்து மனிதர்களோடும் சரியான உறவில் இருக்கின்ற ஒரு மனிதன். வேதமே அவரை நீதிமான் என்று சொல்லும் பொழுது அதற்கு எதிராய் பேச யாராலும் முடியாது. இவர் மரியாள் என்கின்ற ஒரு பெண்ணை கல்யாணம் கட்ட சம்மதித்து இப்பொழுது கல்யாணம் நடக்கிறது. எவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு இந்த நீதிமான் மரியாளை கல்யாணம் கட்டியிருப்பார் என்று யோசித்து பாருங்கள். ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை. இவரும் தாவீதின் வம்சம், சாலமோன் வழி. அவரும் தாவீதின் வம்சம், நாத்தான் வழி. ஆகவே ரெண்டுமே நல்ல தாவீதின் பரம்பரை. இரண்டுமே யூதா கோத்திரம். ஒரே மகள். ஏலியும் அன்னாவும் நல்லவர்களாய் பெயர் பெற்றவர்கள் அந்த காலத்திலே, சரித்திரத்தின்படி. அதாவது மரியாளின் அம்மாவும் அப்பாவும். அப்படி இருக்க இவர் நல்ல குடும்பத்தில், கௌரவமான குடும்பத்தில் ஒரு பெண் எனக்கு கிடைக்கிறாள் என்று இவர் கல்யாணம் கட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த யூத கலாச்சார வழக்கத்தின்படி சந்தோஷமாக மனைவியின் அப்பாவாகிய ஏலியை தனது இன்னுமொரு தந்தையாக கூட அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி தான் சந்தோஷமாய் திருமணம் செய்து கொண்டு அந்த நீதிமான் தன் மனைவியோடு தன் இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்க முயற்சிக்கும் பொழுது அவர் மனைவி கர்ப்பவதி என்று கேள்விப்பட்டவுடன் அவருடைய மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். இப்போ யோசிங்க, கட்டாமல் கல்யாணம் நிறுத்தப்படுவது அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனை அல்ல. இந்தியாவில் பிரச்சனை. இந்தியாவில் விசேஷமாக பெண் வீட்டுக்கு பெரிய பிரச்சனை. ஆனால் யூத கலாச்சாரத்திலே அந்த ஆணுக்கு அது பிரச்சனையே அல்ல. ஆனால் இப்போ மனைவி கர்ப்பவதியாகி இருக்கிறாள் என்று கேள்விப்படும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? அன்பானவர்களே, எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் கவனிங்கள், நீங்கள் பெண்களாயிருக்கட்டும் ஆண்களாயிருக்கட்டும், நீங்கள் கவனிங்கள். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம் எவ்வளவு கேவலமான உலகம். இந்த உங்கள் இந்தியாவில் கடந்த வருஷம் நடைபெற்ற 2 பெரிய கேவலங்கள் என்ன? எத்தனையோ கேவலங்கள் எத்தனையோ நாடுகளில் நடக்கின்றன. ஆனால் இந்த இந்தியாவிலே கடந்த வருஷம் நடைபெற்ற 2 கேவலங்கெட்ட கேவலங்கள் என்ன தெரியுமா? ஆணை ஆண் விரும்புவதும் திருமணம் செய்வதும்,
பெண்ணை பெண் விரும்பி திருமணம் செய்வதும் அதாவது தன் இன சேர்க்கை ஒரு தவறல்ல என்று சட்டபூர்வமாய் பிரகடனம் செய்யப்பட்டது. விளங்குதா? எங்கு? இந்தியாவில். வெள்ளைக்கார நாடுகளில் நடந்தாலாவது ஆச்சரியமில்லை, அவர்கள் சுதந்திரக்காரர்கள், ஆட்டம் போடுகிறவர்கள். ஆனால் இந்த இந்தியாவிலே பயங்கரமாக பாரம்பரியம் பேசும், பயங்கரமாக கலாச்சாரம் பேசும், பெண்களின் பாதுகாப்பை பற்றி பஸ்ஸிலே கூட பெண்களுக்கு தனி சீட்டாம், பெண்களுக்கு என்ன தனி பஸ்ஸாம். விளங்குதா? இப்படிப்பட்ட இந்த இந்தியாவில் தன்னின சேர்க்கை ஒரு தவறல்ல என்று சட்டப்படி பிரகடனம் செய்யப்பட்டது. இது அதிர்ச்சியா இல்லையா? அசுத்தமா இல்லையா? இன்னும் ஒன்று, இரண்டாவது, விபச்சாரம் இனி தவறல்ல. இந்த நாட்டில் முன்பு பிராத்தல்களை எல்லாம் போலீசார் முற்றுகையிடுவார்களே, இனி அப்படியெல்லாம் செய்ய முடியாதாம். ஏன்? விபச்சாரம் இனி ஒரு தவறல்ல, அது ஒரு குற்றம் அல்ல என்று பிரகடனம் செய்யப்பட்டது. உங்கள் தேசத்தில் உருவாகும் சினிமாக்களை பாருங்கள், டெலிடிராமாவை பாருங்கள், இந்த சீரியல்கள் இங்கிருந்து இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது சீரியல்கள். அதிலே இவளுடைய கணவன் இன்னொருத்தியோடு வாழுகிறான், அவனுடைய மனைவி இன்னொருத்தனை வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி ஒரு கேவலம் கெட்ட உலகத்திலே காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? இப்படிப்பட்ட கேவலம் கெட்ட காலத்திலேயே நீங்கள் ஆண்களோ பெண்களோ, நீங்கள் திருமணம் செய்கின்ற உங்கள் கணவனோ மனைவியோ இன்னும் ஒரு பெண்ணோடு இன்னும் ஒரு ஆணோடு உறவு கொண்டவர் என்று தெரிந்தால் அதிர்ச்சி அடைவீர்களா இல்லையா? வேதனை வருமா இல்லையா? இந்த கேவலம் கெட்ட உலகத்தில் பரவாயில்ல, இப்பதான் எல்லாம் நடக்குதே, இது பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? இல்லை. அப்படி இருக்க 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த மாதிரி அசுத்தங்கள் எல்லாம் இல்லாத ஒரு உலகத்திலே நீதிமானாய் இருந்த யோசேப்பு மிகவும் எதிர்பார்ப்புகளோடு திருமணம் செய்த தன் மனைவி கர்ப்பவதியாயிருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட பொழுது அவருடைய மனம் என்ன பாடுபட்டிருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். இடிந்து போய் உட்கார்ந்திருப்பாரா இல்லையா? என்ன செய்வது என்ற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு தவிப்பு, ஒரு வேதனை. ஐயோ, ஏமாந்து விட்டேனே, இவள் என்னையும் ஏமாற்றி விட்டாளே, அவள் அம்மா அப்பாவை மாத்திரமல்ல என்னை ஏமாற்றி விட்டாளே. அந்த வேதனை வந்திருக்குமா இல்லையா? அவன் நீதிமான், நீதிமான், ஆண்டவரோடு நல்ல உறவில் இருப்பவன் அல்லவா நீதிமான். எவ்வளவு ஜெபித்திருப்பார் இந்த கல்யாணத்துக்காக, எவ்வளவு ஆவிக்குரிய ஆலோசனைகள் ரபிமாரிடம் எடுத்திருப்பார் இந்த யோசேப்பு. இப்போ அவருக்கு ஐயோ ஆண்டவரே என்னை இதில் இருந்து காப்பாற்றாமல் போய்விட்டாரே என்ற ஒரு எண்ணம் வந்திருக்குமா இல்லையா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு அங்கலாய்ப்பு, எவ்வளவு ஒரு தவிப்பு, எவ்வளவு ஒரு ஏமாற்றப்பட்ட உணர்வு, ஒரு தனிமை உணர்வு. யாரிடம் போய் இதை நான் சொல்லுவேன்? இனி சரி, நான் இவளை தள்ளிவிடலாம், சட்டப்படி தள்ளிவிடலாம். இவர் ரகசியமாயோ பிரசித்தமாயோ தள்ளிவிடுவது பெரிதல்ல. ஆனால் ஒரே மனைவியை கல்யாணம் கட்டிக்கொண்டு வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு நீதிமானுக்கு இனி ஒரு கல்யாணம் கட்டினால் அது 2வது மனைவி அல்லவா? யோசிங்க. அப்போ இவருடைய ஆசைகள், அபிலாஷைகள், கொள்கைகள், லட்சியங்கள் எல்லாமே தவிடுபடியாகி விட்டன. எதிர்பார்ப்பு எல்லாம் உடைந்து விட்டது. அன்பானவர்களே, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த 2019 மற்ற வருஷங்களை விட வித்தியாசமான வருஷம் அல்ல. இந்த வருஷத்திலும் உங்களுக்கு மன உடைவுகள், தவிப்புகள், வேதனைகள், இழப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். புரியுதா? வரும். ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா? யோசேப்பின் தேவன் உங்கள் தேவன். அந்த யோசேப்பை ஆண்டவர் எப்படி சந்தித்தார்,
அவரை எப்படி ஆறுதல் படுத்தினார், அதே போல உங்களையும் ஆண்டவர் சந்திப்பார், உங்களையும் ஆறுதல் படுத்துவார். யோசேப்பின் தேவன் உங்கள் தேவன். இப்போ அன்பானவர்களே, இதை ஆண்டவர் எப்படி செய்வார் என்று தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுதான் செய்தி. எப்படி செய்தார் என்று பார்ப்போம். அழகாக இப்பொழுது நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு. எப்படி காணப்பட்டு? சொப்பனத்தில். எப்பொழுது? இப்போ சும்மா வாசிக்கும் போது சொப்பனத்தில் என்று வாசிக்கிறோம். ஆனால் சொப்பனம் வருவதற்கு நித்திரை செய்ய வேண்டுமே, தூங்க வேண்டுமே. இப்போ யோசேப்புக்கு இப்ப தெரியுதா இல்லையா? மரியாளும் யோசேப்பும் திருமணம் செய்த பிறகு தான் யோசேப்புக்கு தெரியும் என்று, சரிதானே? நிரூபித்து விட்டேன் அல்லவா? சரி, இப்போ அவருக்கு அது தெரிய வந்த அந்த முதல் இரவு யோசேப்பு தூங்கி இருப்பாரா? தூங்கவே இல்லை. என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார்? தலையில கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பார். மரியாள் என்ன செஞ்சிருக்கும்? நம்பாட்டை உடனே போயிட்டு படுத்திருக்குமா? அது ஒரு மூலையில் உட்காந்து அது விம்மி அழுதுகிட்டு இருந்திருக்கும். பாவம், ஒரு சின்ன புள்ள. அந்த புள்ளோட குழப்பம் அந்த பிள்ளைக்கு விளங்குதா? தேவதூதன் வந்து சொன்னது சரி, எல்லாம் சரி. ஆனால் இந்த பிள்ளை பாவம், இதை எப்படி போய் மக்களுக்கு சொல்லி நம்ப வைக்கும்? நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, அம்மா அப்பாவுக்கே இந்த பிள்ளை சொல்லவில்லை. கல்யாணம் கட்டின புருஷனுக்கு சொன்னமா, இங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ரட்சகர் என் வயிற்றிலே இருக்கிறார். என்ன நடக்குமா இதெல்லாம்? என்ன? அந்த புள்ள ஓரத்தில் உட்காந்து அதுக்கு வேற பிரச்சனை, அதை அழுதுகிட்டு இருக்கோம். ஆண்டவரே, யாரும் என்னை நம்ப மாட்டார்கள், அதுதான் நான் சொல்லவில்லை. இப்போ அவர் அங்கே போய் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு, நான் இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு விளங்குதில்லை, என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு அந்த புள்ள பெரிய கவலையில் அதுல வேதனை. அது அங்கே ஓரத்தில் உட்காந்து விடிய இருந்திருக்கும். இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு தலையில் கவிச்சிட்டு விடிய தூங்காமல் இருந்திருப்பார். அடுத்த நாள் காலையில் ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இவர் நடிக்கணும். ஏனென்றால் நீதிமான். அதான் சொல்லுகிறது. இவர் ரகசியமாய் தள்ளிவிட நினைக்காத ஒரு ஆளாக இருந்திருந்தால் உடனே கதவை திறந்து கத்தி கொண்டு போய், எங்க வந்தால் ஏலி, வாயா இங்க, நீ எல்லாம் ஒரு நல்ல மாமனாரா, புள்ள வளர்த்திருக்கிற லட்சணத்தை பாரு, எங்க அண்ணால், எவ்வளவு அழகா கட்டி கொடுத்துட்டீங்க, கெட்டு போனவளை ஏன் தலையில கட்டி விட்டுங்க. ஐயோ, பெரிய ரகலை பண்ணியிருப்பார். இதெல்லாம் நான் சொல்லி தெரிய தேவையில்லை உங்களுக்கு. ஆனால் அவர் உள்ளத்திலே வைத்துக்கொண்டு புழுங்குகிறார், வேதனைப்படுகிறார். அடுத்த நாள் ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இவர் காட்டிக்கொண்டு, இப்போ அடுத்த நாளே தள்ளிவிட்டாலும் பிரச்சனை. சரி, கொஞ்ச நாள் வாழுவது போல பாசாங்கு செய்துவிட்டு யாருக்குமே தெரியாமல் ரபிமாரிடம் போய் தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து இவளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும். என்ன இருந்தாலும் ஒரு நல்ல அப்பனுக்கு, நல்ல அம்மாவுக்கு பிறந்த ஒருத்தி, இவள் கேவலங்கெட்டவள், கெட்டு போய் விட்டு வந்து நிற்கிறாள். ஆனால் இவள் நிமித்தமாக இவள் குடும்பம் அவதிப்பட்ட அவர்கள் தற்கொலை பண்ண வேண்டாம் என்று சொல்லி இவர் அன்றைய மறுநாள் முழுக்க இவர் நடித்து கொண்டு இருந்திருப்பார். அம்மாவா இல்லையா? இப்போ மறுநாள் இரவு இவருக்கு களைப்பு. முதல் நாளும் உறக்கம் இல்லை, பகல் முழுக்க நடிப்பு, இப்போ களைப்பில் தூங்கிவிட்டார். ஆண்டவர் இவர் தூங்கும் வரை பார்த்து கொண்டிருந்தார், சொப்பனத்தில் பேச. ஏன் தெரியுமா? சொல்லுகிறேன் கேளுங்கள். இந்த மூளை இருக்கிறதே, மூளை ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு பகுதிகளில் தானே உணரும். இப்போ பிரெயின் கெமிஸ்ட்ரி, மூளை ரசாயனவியலின்படி உங்களுக்கு சரீரத்தில் ஒரு பயங்கர வேதனை வந்தால் மூளையின் எந்த பகுதி அந்த வேதனையை உணருமோ அதே பகுதி தான் மனவேதனையையும் உணர்கிறது. புரியுதோ? அப்போ உடம்பு வேதனையையோ மனவேதனையோ மூளை உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மூளைக்கு வேறு நல்ல விஷயங்கள் ஏறாது.
இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வலி இருந்தால் அந்த வலியை பற்றியே தான் யோசனையாக இருக்கும். நிம்மதியாக பிரசங்கம் கேட்கவும் மாட்டீங்க நீங்கள். விளங்குதா? எவ்வளவு நல்ல பிரசங்கம் பண்ணாலும் இந்த வலி இப்படி தான் நீங்கள் இருப்பீங்களே ஒழிய பிரசங்கம் ஏறாது. அப்போ யாராவது கேட்டால் இன்றைக்கி பிரசங்கம் நல்லா இருந்துச்சு தானே, ஐயோ ரசிக்கவா முடிஞ்சு எனக்கு இந்த வருத்தம், ஆமாவா இல்லையா? அப்போ உடம்பு வேதனையை போலவே தானே மனவேதனையையும் மூளை உணர்கிறதாம். அப்போ மூளை வேதனையை உணர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் பேசினால் அது ஏறாது. அதனால் ஆண்டவர் அவசரப்படாமல், யோசேப்பு நீ ரொம்ப டயர்டாகி ஒருக்கா தூங்குவதானே, தூங்கிவிட்டால் தூக்கம் தானே, அவ்வளோதான். தூக்கத்தில் வேதனை எல்லாம் உணருமா? இல்லை. அப்போ நான் உன்னோடு பேசுகிறேன். அவன் உறங்கின பிறகு சொப்பனத்தில் தேவதூதன் வந்து பேசுகிறான். நேரடியாய் வர முடியாதா? மரியாளுக்கு நேரடியாய் தானே வந்தார், சொப்பனத்தில் வந்தார்? இல்லை, நேரடியாய் வந்தார். அப்போ ஏன் யோசேப்பிடத்தில் நேரடியாய் வர முடியாது? ஒருவன் வேதனைப்பட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் நல்ல செய்தியை கூட கேட்டு அதை புரிந்து கொள்ளுகின்ற திராணி அற்றவனாய் இருக்கிறான். அந்த திராணியை அவன் கொண்டவனாய் மாறும் வரை கர்த்தர் காத்திருந்து சொப்பனத்திலே அழகாய் ஒரு விளக்கத்தையே அந்த தேவதூதன் கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகளால் சொன்னது நிறைவேறும்படி, இப்படித்தான் உன் மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறாள், அவருக்கு இயேசு என்று நீர் பெயரிட வேண்டும். ஒரு அருமையான நல்ல செய்தியை கொடுத்து விட்டார். தூக்கம் தெளிந்து எழுந்த யோசேப்பு பிரச்சனை ஒரே இரவில் தீர்ந்து விட்டது. ஆமாவா இல்லையா? தீர்ந்தது மாத்திரமல்ல, எதிர்பார்த்ததை விட ஆசீர்வாதம் வந்து விட்டது. அடுத்த நாள் காலையிலே மரியாதை எப்படி பார்த்திருப்பார்? வாவ், உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை யார் தெரியுமா? இவருக்கு தெரியாது, தேவதூதன் அங்க வந்ததெல்லாம். உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை யார் தெரியுமா? அது அது இன்னும் அழுதுக்கு, அதுக்கு தெரியாது இவர் கனவு கண்டது. அது இன்னும் நின்றுகிட்டு இருக்குது. ரட்சகர், ரட்சகர். உங்களுக்கு எப்படி தெரியும்? தேவதூதன் வந்து சொன்னா, சொல்லிட்டாரோ, நன்றி நாதா, நன்றி நாதா. விளங்குதா எவ்வளவு சந்தோஷமா அந்த ரெண்டு பேரும் இருந்திருப்பாங்க. அன்பானவர்களே, உங்களுக்கு வேதனை, துன்பம், போராட்டம் வரும் பொழுது அந்த நேரத்தில் கர்த்தர் பேச வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் தானே? எதிர்பார்க்காதீர்கள், வேண்டாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் பேச மாட்டார். நீங்கள் அங்கலாய்த்து வேதனைப்பட்டு ஓயுங்கள், கர்த்தர் பேசுவார். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு பேசி உங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமானால் எவ்வளவு சீக்கிரம் புலம்பி முடிக்க முடியுமோ புலம்பி முடியுங்கள். எவ்வளவு சீக்கிரம் வேதனைப்பட்டு முடிய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேதனைப்படுவதை நிறுத்துங்கள். மற்றவர்களிடம் போய் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி சொல்லி இன்னும் அந்த பிரச்சனையிலேயே உழன்று தவிக்காதீர்கள். கர்த்தர் பேச இடம் கொடுக்க, கர்த்தர் இடைப்பட இடம் கொடுக்க நீங்கள் அமைதியாக இருந்து கர்த்தர் பேச இடம் கொடுக்க வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, அமைதலாய் இருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமே கர்த்தருக்கு இல்லை. சுகம் கொடுக்க முடியாத எந்த வியாதியும் கர்த்தருக்கு இல்லை, கர்த்தரிடத்தில் இல்லை. சரியா? கர்த்தர் சர்வ வல்லவர். உங்களுக்கு வரும் பிரச்சனைகள், வேதனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் யோசேப்பின் தேவன் யோசேப்பை அவசரமில்லாமல் சந்தித்து ஆறுதல் அளித்தது மாத்திரமல்ல, இன்பத்தின் மேல் இன்பமான செய்திகளை கொடுத்தது போல கர்த்தர் அவசரமில்லாமல் உங்களையும் சந்தித்து துன்பங்களை மாற்றி இன்பங்களுக்குள்ளாய் நடத்துவார் இந்த 2019ஆம் ஆண்டு. யோசேப்பின் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு அங்கலாய்த்து வேதனைப்பட்டு தவித்து துடித்து தன் மனைவியை விவாகரத்து பண்ண வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருந்தபோது அவர் புலம்பி ஓயும் வரை காத்திருந்து அவர் பிரச்சனையை தீர்த்தது மாத்திரமல்ல, பாக்கியமான நற்செய்தியை வழங்கினீர்களே.
ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த வருஷத்தில் அவர்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது, போராட்டங்கள் அவர்களுக்கு வரும் பொழுது, யோசேப்பின் தேவனை நினைவு கூர்ந்து அவர்கள் அந்த யோசேப்பின் தேவனுக்கு இடம் கொடுத்து ஆறுதலை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தில் இது இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தியாய் அமைவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் ஐக்கியமும் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.